இந்த டேர்ம் பதவியேற்றிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸர் அடித்த மாதிரி பண்ண 2 விஷயத்தை நான் மனமாற வரவேற்கிறேன். ஒன்று, ஒரு குடும்பஸ்தனா என் வீட்டு பெண்கள் எல்லாத்துக்குமான ஒரு பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி கேட்கும்போது ரொம்ப 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 ஹாப்பி. பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். ரெண்டாவதா, ஒரு டாக்டரா போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டோம், போதை மருந்துகளால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பார்க்குற மக்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற அந்த மன வலிக்கு அதை கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறதுக்காக அவர் ஒரு சட்டம் இயற்றாரு அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வரவேற்கிறேன். அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்போ ரீசெண்டாக கூட பார்க்குறோம், ஒரு ஸ்கூல் பையன் இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு போதைப் பொருளை உள்ளே செலுத்திக்கிறான். ரொம்ப மோசமான விளைவுகள் அந்த பையனோட உடம்புல ஏற்படும். இதெல்லாம் தாண்டி அவன் அடுத்து அவனோட சோஷியல் லைஃப்பை லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயத்தில் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆதரிக்க தான் செய்கிறேன் அவரை. அட் த சேம் டைம் எடுத்த எடுப்புலேயே ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா அவங்களால எப்படி ஒரு விஷயத்தை மிகவும் அருமையான ஒரு அவுட்கம் தர்றதுக்காக கொண்டு போக முடியும்? கிரிட்டிசைஸ் பண்ணியே தான் எல்லாரையும் நம்ம வளவிடாமல் பண்ணுறோம். இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தாண்டி இத்தனை எதிர்ப்புகள் அவமானங்கள் கடந்து இன்றைக்கி அவர் ஒரு நிலையில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காக உட்காந்துருக்காரு இல்லையா? ஆதரவு கொடுப்போம், நல்லது நடக்கும்.